வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். அகைன் ஒரு சின்ன யூஸ்ஃபுல் மெசேஜ் டு ஆல் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட். ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சி நான் ஷேர் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு உங்களோட ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நானும் என்ன ஆஸ்பிரண்ட் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஆல்ரெடி ஏதாவது ஒரு நல்ல ஜாப்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? ஒரு நல்ல டீசென்ட்டான ஒரு அமௌண்ட் ஒரு 50,000க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. அல்லது அவங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை அதுலேருந்து ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்க. அத அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா? அவங்களுக்கான இது கிடையாது. இனிமே தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு வந்து இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ ஒரு ஒர்க்க பார்த்துக்கிட்டே நான் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ண போறேன் அப்படின்ற மாரி இருக்கும் இல்லையா? அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு மெசேஜ் தான். இப்போ ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது, ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இந்த ப்ரிப்பரேஷன்ல. நம்ம சொல்லலாம். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கணும்னு நெனைச்சோம் அப்படின்னா, எப்படி வேணா படிக்கலாம். அதெல்லாம் சும்மா சொல்றவங்க சொல்லுவாங்க. பட் இன் ரியாலிட்டி மனி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபினான்ஷியலா கொஞ்சமாவது வந்து ஸ்டேபிளா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஒரு 2 இயர்ஸ், அதாவது 2 to 3 இயர்ஸ்க்காவது நம்மளுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மேண்டேட்ரி. ஓகேங்களா? இந்த டைம்ல ஏதாவது ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் வந்துச்சு, நம்ம ஃபினான்ஸை பார்க்க போறோம் அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கு. இது யார் இது கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம பேசுறத பேசிடலாம். பட் தலைவலியும், காய்ச்சலும் தனக்கு வந்தா தான் தெரியும் அப்படின்ற மாரி, அத அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த ஃபினான்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. சரி, லெட் இட் பி, அது எப்படியோ ஒண்ணு இருக்கட்டும். பட் எனக்கு வந்து இப்ப நான் ஒர்க்குக்குள்ள போகணும் அப்படின்னா, எந்த மாரியான ஒர்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சஜஷன் அவ்வளோதான். ஏன்னா ஒரு சிலர் வந்து நான் பார்க்குறேன், யுபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்விக்கியா இருக்கட்டும், இல்ல டெலிவரி பார்ட்னர் எல்லாமே தான். இந்த மாரி இருக்கும்போது, ஸோ லைக் அந்த ஒர்க்கும் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு ஒர்க் தான். லைக் பைக் டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த மாரி நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கு கொஞ்சம் கூட லிங்க் இல்லாத ஒரு செக்டார் வந்து எடுக்குறீங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அது நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து குடுக்குது. ஒரு 50,000 வருதுப்பா, என்ன பண்றது? இத விட முடியாது அப்படின்னா ஓகே. இப்போ நம்ம இப்ப தான் வந்து அதவே வந்து கத்துக்கிட்டு இப்ப தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, ப்ரிப்பரேஷனுக்குள்ளவே ஏதாவது ஒரு இருக்கிற ஒரு மாதிரியான ஒரு ஒர்க்க எடுத்துக்கிறதுங்கிறது ஆல்வேஸ் அட்வைசபிள். பட் அதுக்குமே ஒரு 1 இயர், 2 இயர் நீங்க நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணி எக்ஸாம நல்லா தெளிவா புரிஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு அகாடமில உங்களுக்கு சின்ன சின்ன ரோல் ஏதாவது வந்து இருக்கும். படிச்சுக்கிட்டே வந்து ஒர்க் பண்ற மாரி. அந்த மாரி ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, லைக் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பரேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இல்ல ஸ்டடீஸ் ரிலேட்டடா ஏதாவது ஒரு ஒர்க் பார்க்குறீங்க அப்படின்னா, அது இன்னுமே வந்து நீங்க ஏதாவது ஒரு வகையில வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கிற மாரியே வந்து இருக்கும். இந்த மாரி ஏதாவது ஒரு செக்டார்ஸ வந்து சூஸ் பண்றீங்க அப்படின்னா, சம்ஹவ் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொஸ்டின் பேப்பர் எடுத்து குடுக்குறது, இல்ல கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன் பண்ணி குடுக்குறது. இந்த மாரி நெறைய குட்டி குட்டி ரோல்ஸ் எல்லாம் இருக்கும் அகாடமில. ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி இருக்கும். அத வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன் பண்ணி குடுக்குற அந்த மாரி வந்து இருக்கும். இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எடுத்து குடுக்குறது. கன்டென்ட் பார்ட் ஏதாவது ஒண்ணு ஒரு ரோல் வந்து பண்றது. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுல கொஞ்சம் நீங்க லைக் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறீங்க ப்ரிப்பரேஷன் அப்படின்னா, ஏதாவது ஒரு மென்டார்ஷிப் ரோல் எங்கேயாவது வந்து இருக்கும். இல்ல கிளாஸ் எடுக்கிற ரோல் ஃபேக்கல்ட்டியா எங்கேயாவது வந்து போலாம். ஒரு கிளாஸ் எடுத்து குடுத்தீங்க அப்படின்னா, ஒரு பெர் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சம் அமௌண்ட் எல்லாம் வந்து இருக்குது. அந்த மாரி ஏதாவது வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இதுக்கு யுபிஎஸ்சி நாலேட்ஜ் கொஞ்சம் வேணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் முதல்வன் இருக்குல்ல, நெறைய ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் வந்து இருக்குதுல்ல, அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி ப்ரிப்பரேஷனுக்குள்ளவே ப்ரிப்பரேஷன்லேருந்து வெளிய போவாம பார்த்துட்டீங்க அப்படின்னா, சம்ஹவ் வந்து நீங்க ப்ரிப்பரேஷனுக்குள்ளவே வந்து இருந்துகிட்டு, சம்ஹவ் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்ட மட்டும் நீங்க ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷன். பிகாஸ் மத்த இடத்துல நீங்க ஒர்க் பண்ணும்போது, ஆஃப்கோர்ஸ் ஒர்க் அப்படிங்கிறது எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. எங்கவா இருந்தாலும் நீங்க அந்த ஏர்ன் பண்றதுக்கான அமௌண்ட்ட நீங்க குடுத்து தான் ஆகணும். எங்கேயுமே வந்து நீங்க சும்மா வந்து உட்காந்துட்டு போங்க, நான் அமௌண்ட் குடுக்குறேன் அப்படின்னு வந்து யாருமே சொல்ல போறதில்ல. அப்போ இந்த ப்ரிப்பரேஷனுக்குள்ளேயே ஒரு செக்டார் இருக்குது அப்படின்னா, அங்க நீங்க உங்களோட டைம இன்வெஸ்ட் பண்றீங்க. அங்க நீங்க லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு மணியாவும் குடுக்கும். தென் அதில ப்ரிப்பரேஷனும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். லைக் கரும்பு தின்ன கூலி அப்படின்ற மாரி தான். ஸோ, இதே மத்த செக்டார் இருந்துச்சுன்னா, அங்க நீங்க நாள் ஃபுல்லா உட்காந்து ஒர்க் பண்ணணும். லைக் டிரைவிங்னா அந்த மாரி தான். நாள் ஃபுல்லா நீங்க வந்து ஒர்க் பண்ணணும். அண்ட் அத நீங்க அந்த அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கில்ஃபுல்லா இருக்கணும். அத வந்து நம்ம அந்த ஒர்க்க ஃபாஸ்ட்டா முடிக்கிற மாரி இருக்கணும். தென் அதுக்கப்புறம் அந்த அதில சேவ் பண்ண டைம தான் கொண்டு வந்து நம்ம இங்க வந்து ப்ரிப்பரேஷன் வந்து யூஸ் பண்ண போறோம். அண்ட் அது ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அதில கத்துக்கிட்ட ஸ்கில்ல வந்து இங்க யூஸ் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இப்படி இருக்கும்போது, நம்மளுக்கு லிங்க்கே ஆகாது. நம்மளோட எனர்ஜி 2 இடத்துல வந்து நம்ம போயிட்டு இருக்கிற மாரி இருக்கும். இதுவே ப்ரிப்பரேஷனுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னா, அங்க நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணி, அங்க நம்ம வந்து கத்துக்கிறத எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிளாரிட்டியாவது என்ரிச் ஆகும்.
அப்படின்றதா என்னோட ஒப்பீனியன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேக்கல்ட்டி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சப்ஜெக்ட் வந்து நிறைய வந்து நான் ஃபேக்கல்ட்டியை வந்து பார்த்துருக்கிறேன். எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும். ஹிஸ்ட்ரி தான் எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஹிஸ்ட்ரியில் லைக் பிஹெச்டி பண்ணியிருப்பாங்க. அந்த ஹிஸ்ட்ரி ஃபேக்கல்ட்டியாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமிலியர் ஆவாங்க. பாலிட்டி தான் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பாலிட்டி ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த பாலிட்டிய வந்து கத்துக்கிட்டு, அத 4 பேருக்கு சொல்லிக் குடுத்து அப்படி அப்படியே கிளாரிட்டிய இம்ப்ரூவ் பண்ணி, இன்னைக்கு அதுல வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கட்டும். பிகாஸ் இந்த ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன். சரி இதுதான் வருது. எடுத்து வச்சு பண்ணா அட்லீஸ்ட் நம்ம சர்வைவ் ஆகுறதுக்கு காசாவது கிடைக்கும். அப்படின்னு சொல்லிட்டு, அத என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அத நான் யூடியூப் வீடியோ பார்த்தா, டிக்ஷனரி பார்த்து, கான்செப்ட்ட பார்த்து, ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டு, என்னென்னமோ பண்ணி, அத கத்துக்கிட்டு, நெறைய டைம் வந்து ரிஹர்சல் பார்த்து, கிளாஸ்ல எடுத்து, நல்ல ஃபீட்பேக் வாங்கிட்டு, அப்படி இம்ப்ரூவ் ஆனவங்கள நான் நெறைய பேர் வந்து பார்த்துருக்கேன். இந்த மாரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா, தாராளமா வந்து ட்ரை பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் லைக் சஸ்டெயின் ஆகுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து லைக் எத்தன அட்டெம்ப்ட்ல இது வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து யாராலயுமே சொல்ல முடியாது. நான் மட்டும் இல்ல, நீங்க யாருகிட்ட வேணா போய் கேளுங்க. இந்த அட்டெம்ப்ட்ட நீ கிளியர் பண்ணணும்னு சொல்லு பாருப்பா. எனக்கு வந்து கேரண்டி குடு அப்படின்னா, யாரும் குடுக்க மாட்டாங்க. எந்த அகாடமியும் குடுக்காது. பிகாஸ் தே நோ. இந்த எக்ஸாம் பத்தி தெரியும். யாருமே ஷூர் ஷாட்டா வந்து சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது, எந்த அட்டெம்ப்ட் வரும்னு நம்மளுக்கு தெரியாது. வர வரைக்கும் நமக்கு சர்வைவ் பண்ணணும் இல்லைங்க. அதுக்கு என்ன பண்றது? ஸோ அதுக்கு இந்த மாரி ஏதாவது ஒரு லாங் டெர்ம்க்கா நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சேஃப்டியா, சஸ்டெய்னபிளா, ப்ரிப்பரேஷனுக்கும் ஹெல்ப் பண்ற மாரி ஒரு ஒர்க்ல இருந்துட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நீங்க போயிட்டு அப்ரோச் பண்ணுங்க. ஸோ நெறைய அகாடமிஸ் வந்துருக்குது. அப்ரோச் பண்ணுங்க. ப்ரிப்பரேஷன் இல்லாம எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரோல் ஏதாவது வந்து குடுங்க. எனக்கு நான் லைக் ப்ரிப்பரேஷன் அஃபெக்ட் ஆகாத மாரி. அண்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எக்ஸாம் தான் என்னோட மெயின் இது. பட் என்னால வந்து சர்வே பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண யாரும் இல்ல. அப்படின்ற மாரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்ரோச் பண்ணுங்க. இது உடனேலாம் கிடைக்காது. இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இதுக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். சம்ஹவ் கான்டாக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது தெரிஞ்சவங்ககிட்டயோ, சீனியர்கிட்டயோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாவது வந்து கிடைக்கும். கிடைக்கும்போது நல்ல வாய்ப்பாவே அமையும். அத யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ப்ரிப்பரேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாமும் லைக் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏர்ன் பண்ணவும் முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் சொல்லணும்னு நெனச்சேன். பிகாஸ் நெறைய ஆஸ்பிரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ்னால நல்லா படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட் அ மத்த ஒர்க்க வந்து செஞ்சு பிகாஸ் இவங்களுக்கு இது இப்படி ஒண்ணு இருக்கு, இப்படி ஒண்ணு பண்ணணும்னே வந்து தெரியாம மத்த ஒர்க்க வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இத நான் சொல்லணும் அப்படின்னு நெனச்சேன். ஸோ அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரிப்பரேஷனுக்கும் அவங்க செய்ற வேலைக்கும் சம்மந்தமே இல்லாம, நம்ம டிகிரி முடிச்சுட்டு வந்து அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒண்ணு பண்ணுவோம்ல, அதே மாரி யுபிசி ப்ரிப்பரேஷன் உள்ள வந்துட்டு இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாரிலாம் ஒரு விஷயம் இருக்குது. அகாடமி போயிட்டு அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா, மேபி நெறைய நல்லவங்கள் வந்து இருக்காங்க. ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து குடுப்பாங்க. ஸோ அது நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த மாரி தான். இந்த மாரி இருந்து கிளியர் பண்ணவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ தட் வி கேன் யூட்டிலைஸ் இட். ஸோ சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ நல்லதா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் என்னதான் வந்து ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும், பட் ட்ரை டூ புஷ் அத விட்டுட்டு வந்து வெளிய போவாதீங்க. கண்டிப்பா வந்து நம்ம கரெக்ட்டா இருந்தோம் அப்படின்னா, யூனிவர்ஸ் வில் ஹெல்ப் அஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கஷ்டம் வந்தாலும் உங்களால எவ்வளோ முடியுது அப்படின்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ப்ரிப்பரேஷன் வந்து இது பண்ணிட்டே இருங்க. ஒரு எக்ஸாம் வந்து கிராக் பண்ணிட்டீங்க. ஒரு பிலிம்ஸ் கிராக் பண்ணிட்டீங்க. இல்ல சப்ஜெக்ட்ல நல்லா ஹோல்ட் வச்சிருக்கீங்க. எக்ஸாம் நல்லா தெரியும். ஏதாவது ஒண்ணு இந்த இனிஷியல் ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துல நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அத வச்சு எப்படியாவது நம்ம மானிட்டைஸ் பண்ணி நம்மள நாம காப்பாத்திக்கலாம். ப்ரிப்பரேஷன் கொண்டு போயிரலாம் அப்படிங்கிறது தான் கருத்து. ஸோ ஐ ஹோப் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.